மாதிரி நேரங்களில் என்ன சொல்றதுங்கிறது எனக்கு தெரியாது. நல்ல இளமை கால நண்பர், நிறைய திறமைகளை வைத்துக்கொண்டு எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று நாங்கள் இருவருமே ஏங்கிக் கொண்டிருந்த பொழுது, இப்படியெல்லாம் ஒரு காலம் வரும், நல்ல காலம் வரும், நல்ல புகழ் வரும் என்று எதிர்பார்க்காமலே எங்கள் கலையை பயின்று கொண்டிருந்தவர்கள் நாங்கள். அவருக்கு இருந்த ஒரு பெரிய ஒரு பேக்ரவுண்ட் என்னன்னா, அவர் டைரக்டர் கே சுப்பிரமணியம் அவர்களுடைய பேரன், பெருங்குடும்பத்திலிருந்து, பெருங்கலை குடும்பத்திலிருந்து வந்த பிள்ளை. அந்த குடும்பத்தின் கௌரவத்துக்கு தகுந்தவாறு தன்னுடைய கலையை பெரிதாக நிலைநிறுத்தி காட்டியவர். நல்ல கலைஞர், நடன கலைஞர், வேறு பல திறமைகளும் உண்டு. தசாவதாரத்தில் கூட அதனால தான் அவரை நடிக்க வச்சோம். இன்னும் பல வருடங்கள் இருந்திருக்கலாம். ஆரோக்கியத்தை அவர் பேணி இருந்தார். அவர் குடும்பத்தாருக்கு எனது இரங்கல். எல்லாம் ரகுராம் மாஸ்டர் தான் தெரியும். அவங்க அம்மாவுடைய அப்பா தமிழ் சினிமாவுடைய பிதாமகன். அதே மாதிரி உங்களுக்கெல்லாம் ஏவிஎம் செட்டியார் அவர்களையும் எஸ்.எஸ். வாசன் அவர்களையும் தான் தெரியும். அவர்களுக்கெல்லாம் ரொம்ப முன்னாடி திரைப்படம் எடுத்தவர். உண்மையை சொல்ல போனால் தியாகராஜ பாகவதரை 750 ரூபா சம்பளத்தில் புக் பண்ணி படம் எடுத்தவர். கே சுப்பிரமணியம் பேர். கும்பகோணம் பக்கத்தில் பாபநாசம் ஊர், ஜமீன்தார் வீட்டு பரம்பரை அவங்க. கே சுப்பிரமணியம் அவர்களுடைய மகன் கிருஷ்ணசாமி ஐயர் 1800களில் ஷேக்ஸ்பியர் நாடகங்கள்லாம் பண்ண ஒரு மிகப்பெரிய குடும்பம். இவர் கே சுப்பிரமணியம் வக்கீலாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த தொழில் மேலே உள்ள ஆர்வம் காரணமாக பம்பாய் போய் ராஜா சாண்டோ அவர்களிடத்தில், ராஜா சாண்டோ புதுக்கோட்டைக்காரர், அவர்கிட்ட கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்தியா படம் பண்ணவர். 1934 பவளக்குடி படம் நீங்கள் சொல்கிற சத்யா ஸ்டுடியோவில் தான் முதல்ல அவங்க படம் எடுத்தாங்க. பவளக்குடி படத்தில்
டைரக்டர் கே சுப்பிரமணியத்துக்கு சம்பளம் 500 ரூபா, இந்த கிரேட் தியாகராஜ பாவருக்கு 700 ரூபா சம்பளம். அதுக்கப்புறம் வந்து பாலய ஓவியர் படத்தை எல்லாமே நாட்டுக்கு சுதந்திர வேட்கை சொல்லக்கூடிய படங்களை அவர் தொடர்ந்து எடுத்தார். 1938 சேவா சதனம்னு ஒரு படம் எடுத்தார். இந்த சேவா சதனத்தில் தான் உலகமே கொண்டாடிய இந்த ஒரு இசைக்குயில் MS சுப்புலட்சுமி அவர்களை அந்த சேவா சதனம் படத்தில் கே சுப்பிரமணியம் அவர்கள் அறிமுகம் செய்து வச்சார். இப்போ நீங்கள் உங்கள் தலைமுறைக்கு முன்னாடி ராஜகுமார் தியேட்டர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பாண்டி பிரசாதில் இப்போ மாற்றிட்டாங்க, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் தியேட்டர். ராஜகுமார் தியேட்டருடைய முதலாளி அம்மா வந்து TR ராஜகுமாரின் பேர். அந்த அம்மாவை 1941 கச்சதேவயானிங்கிற படத்தில் அறிமுகப்படுத்தினவர் கே சுப்பிரமணியம் அவர்கள். இந்த கே சுப்பிரமணியம் அவர்கள் 1780களில் வெள்ளைக்காரன் நம்ம நாட்டை ஆண்டுட்டு இருக்கும்போது ராபர்ட் கிளைவுக்கு தங்குறதுக்கு ஒரு வீடு தேவைப்பட்டுச்சு. ஒரு 20 ஏக்கர் அவரில் நடுவில் ஒரு பங்களா இருந்தது. அந்த இடம் ஓகேன்னு சொன்னார். ஸ்ப்ரிங் கார்டன் பேர். அந்த இடத்துல ராபர்ட் கிளைவ் தங்குறார். ஒரு 100 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஸ்ப்ரிங் கார்டன் இடத்தை வாங்கி தான் நான் சொன்ன கே சுப்பிரமணியம் அவர்கள் மோஷன் பிக்சர் ஸ்டுடியோ சொல்லி ஆரம்பித்து தொடர்ந்து வந்து அந்த பவளக்குடி ஆரம்பித்து பாலயோகினி, சேவா சதனம், தியாகபூமி, பக்த குஷியலா அந்த படம் எடுத்து கடைசியாக தியாகபூமின்னு கல்கியுடைய படம் எடுத்தார். அந்த படம் சரியாக ஓடலை. அதனால் அந்த படத்தை வந்து ஸ்டுடியோ வந்து MS வாசன் அவர்கள் 1940 86,427 ரூபா 11 9 பைசாவுக்கு வாங்கினார். அதுக்கப்புறம் தான் அவர் சந்திரலேகம் மற்ற படங்கள்லாம் பெரிய படங்கள்லாம் ஒரு சோழர்கள் மஞ்சக்கோட்டை வாங்கியிருக்கார். ஸோ ரகுராமுக்கு மிகப்பெரிய பாரம்பரியம் இருக்குது. அவரை பற்றி சொல்லணும்னா, நான் துவக்க காலத்தில் டான்ஸு பயிற்சி எடுக்கும்போது AK சோப்ரா மாஸ்டர் உதவியாளர் வந்து என் வீட்டிலேயே எனக்கு பயிற்சியெலாம் கொடுத்தவர். அது பின்னாடி வந்து 1972 காரைக்கால் அம்மையார் படத்தில் நானும் ஸ்ரீவித்யாவும் சிவன் வேஷம் போட்டு டான்ஸ் ஆடும்போது அந்த விமலா PS கோபாலன் மாஸ்டருடைய முதல் அசிஸ்டன்ட் இருந்தார். 2வது இவர் ரகுராம் மாஸ்டர். இவர் தான் எனக்கு என் சார்பில் வந்து ஆடி காட்டுவார். இன்றைக்கி அவர் எத்தனை படங்கள் முன்னாடி லிஸ்ட்டில் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஒரு மகத்தான ஒரு டான்ஸ் மாஸ்டர், பாரம்பரிய குடும்பத்தை சேர்ந்தவர். சடனாக போயிட்டார். பட் இது ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு பிறப்பது இறப்பது ரெண்டுமே மனிதனுடைய கையில் இல்லை. அது வந்து மேலே ஊற்ற முடிவு பண்ணுற விஷயம். அவர் சீக்கிரம் வாழ்ந்து சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டார். பட்டு இந்த துறைக்கு ஒரு மிகப்பெரிய கலைஞனை, ஒரு நடன ஆசிரியனை தலைவர் ஆத்மா சாமி. சின்ன முருகனாக வந்து ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு. அதே மாதிரி இன்னைக்கு அண்ணன் சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும், அண்ணன் உலகநாயகன் கமலாக இருக்கட்டும், இவங்க கூடலாம் வந்து சமமாக பழகக்கூடிய ஒரு அன்பு அண்ணனாக தான் நான் சொல்கிறேன். ஒரு அண்ணனை நம்ம இழந்துட்டோம். திரை உலகமே வந்து சோகத்தில் இருக்கு. என் குடும்பத்தின் சார்பாக அவரோட குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள். அவர் ஆத்மா சாந்தியிட ஆண்டவனையும் அப்பாவையும் வேண்டிக்கிறேன். வணக்கம். ரகுராம் மாஸ்டர் மறைவு வந்து திரையுலகத்தில் வந்து ஒரு பெரிய சீனியர். அவர் எனக்கெல்லாம் பெரிய சீனியர். ஏன்னா நான் வந்து ஒரு ரசிகனாக இருந்த காலத்திலே அவர் ஒரு டான்ஸ் மாஸ்டராக பண்ண படங்கள்லாம் டைட்டில் டான்ஸ் மாஸ்டர் ரகுராம் இருந்தால் அந்த படங்கள்லாம் நான் குறிப்பிட்டு பார்ப்பேன். அந்த அளவுக்கு அவருடைய டான்ஸில் எனக்கு வந்து ஒரு ரசிகனாக இருந்த காலத்திலே அவர் மேலே எனக்கு பெரிய அபிமானம். என்னுடைய படங்களில் ரயில் பயணங்களாக இருக்கட்டும், உறவி கத்தக்கிளி, அதுக்கு மேலே சிலம்பரசன் நடித்த சம்சார சங்கீதம் படத்துக்கு IM லிட்டில் ஸ்டார் ராவே நான் சூப்பர் ஸ்டார் படத்தில் சிலம்பு வந்து அதுக்கு வந்து டான்ஸ் மாஸ்டர் இவர் தான் பண்ணிட்டுனார். சிம்புனா அவருக்கு ரொம்ப இஷ்டம். சிம்புக்கு வந்து ட்ரைனிங் கூட கொடுத்த ஒரு டான்ஸ் மாஸ்டர். நான் சிம்புக்கு ட்ரைனிங் கொடுக்கணும்னு நினைச்சப்ப எந்த மாஸ்டரும் எனக்கு ஞாபகம் வரல. எனக்கு சுந்தர மாஸ்டர்லேருந்து நிறைய மாஸ்டரோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் ரகுராம் மாஸ்டர்கிட்ட தான் வந்து சிம்புக்கு ட்ரைனிங் கொடுக்கணும்னு சொன்னேன். சிம்புக்கு அந்த ட்ரைனிங் இங்கே கொடுத்துருக்காரு. இதே இடத்துக்கு அவர் வீட்டுக்கு நான் சிம்பு அழைச்சிட்டு பல முறை வந்திருக்கேன் என் மகனை. அப்படி அதுக்காக இல்லை, என் மகனுக்கு இது கொடுத்தாருன்னு இல்லை, திரையுலகத்தில் ஒரு நல்ல டெக்னாலஜி தெரிஞ்ச ஒரு அருமையான ஒரு நடன கலைஞர். நல்ல அவருக்கு இசை ஞானம் உண்டு, நல்ல தாள ஞானம் உண்டு. எனக்கும் அவருக்கும் நல்ல நெருக்கமான ஒரு நட்பு இருந்தது. அந்த நட்பை மீறி ஒரு திரையுலகத்திலே டெக்னாலஜி தெரிந்த பெரிய பெரிய இன்னைக்கு இருக்கக்கூடிய
சூப்பர் ஆக்டர் நம்மளுடைய கமலஹாசன்லேருந்து ஆரம்பித்து எல்லா பெரிய பெரிய ஆக்டர்ஸோடையும் ஒரு போனவர், கமலோட நெருக்கமான நட்பு கொண்டவர். அது மட்டும் இல்லை, எந்த ஆக்டர் நடிக்கிறாங்களோ அந்த நடிகர்களோட அவர்களுடைய பாவம் என்ன, அவர்களுடைய உடல் வாகு என்ன என்பதை தெரிஞ்சுக்கிட்டு கம்போஸ் பண்ணுவோம்ல. இன்னொன்று, அவர் அவ்வளோ பெரிய உடல் வச்சுருந்தாலும் அவர் ஆடினாக்கா அந்த ஆட்டத்தில் ஒரு பெரிய ஒரு அட்ராக்ஷன், அழகு இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஆடக்கூடியவர். அவர் குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே இந்த நடனத்துறையில் நல்ல ட்ரெயின் பண்ணார். ஒரு நல்ல கலைஞர்கள் நிறைய கலைஞர்கள் இருப்பாங்க. அந்த கலைஞர்கள் கலைஞனாக இருப்பாங்க, ஆனால் நல்ல மனிதனாக இருக்க மாட்டான். ஒரு கலைஞன் நல்ல மனிதனாக இருக்கணும், நல்ல மனசு இருக்கணும். அப்படிப்பட்ட நல்ல மனம் படைத்த ரகுராம் அவரோட மறைவு என்னால் ஜீரணிக்கவே முடியல. ஆனாலும் எல்லாம் வல்ல இறைவனர்களால் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று என் சார்பாகவும், என் மகன் இன்னைக்கு அவர் ஊரில் இல்லை, லண்டனில் இருக்காரு, அவருடைய சார்பாகவும், எங்களுடைய லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளேன். ரகுராம் மாஸ்டர் நாங்கள் எனக்கு ஒரு மூத்த சகோதரன் மாதிரி. அன்னை பூமி படத்தில் நானும் சகோதரர் விஜயகாந்த் அவர்கள் ஒர்க் பண்ணும்போது தான் எனக்கு கலா மாஸ்டருடைய அறிமுகம் கிடைச்சது. எப்படி அந்த ஸ்கூலுக்கு போகிற பொண்ணு ரகுராம் மாஸ்டர்கிட்ட அசிஸ்டண்டாக இருந்தது. என்ன மாஸ்டர், ஒரு ஸ்கூலுக்கு போகிற பொண்ணு அசிஸ்டண்டாக வச்சுருக்கீங்கன்னா, இல்லையா அது என் மச்சினன் செஞ்சுன்னு சொன்னார். அதுலேருந்து அப்படியே நாங்கள் ஃப்ரெண்ட் ஆகி இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் we are still maintaining our friendship. நல்ல ஃபேமிலி. அப்புறம் ரகுராம் மாஸ்டர் அஃப்கோர்ஸ் கலா மாஸ்டர் சொல்லும் போது அவங்க ஒரு பெரிய ஆலமரம்னு சொன்னாங்க. ஆலமரத்தை விட இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே சொல்லலாம். ஏன்னா அவர் அவ்வளோ பேருக்கு அவர்கிட்ட இருந்து வராத மாஸ்டர்களே கிடையாது. இன்னைக்கு இருக்கிற நிறைய மாஸ்டர்கள் அவர்கிட்டேருந்து வந்தவங்க தான். அந்த அளவுக்கு ஒரு நல்ல உள்ளம் படைத்தவர். கடைசியில் அவர் இந்த யூனியன் பிரச்சனைக்காக அவர் சில நேரத்தில் இந்த மீட்டிங்லாம் போடுறதுக்காக வந்திருந்தார். என்ன அஃப்கோர்ஸ் அவர் பார்க்கும்போது நான் சொன்னேன் அவர்கிட்ட, நான் யூனியன் உள்ள நுழையும் போது எனக்கு வயசு கிட்டத்தட்ட ஒரு 24-25 தான் இருக்கும். அப்போ நான் வந்தேன். 28 வருஷத்துக்கு மேலே சர்வீஸ் பண்ணியிருக்கேன். என்னது சர்வீஸுங்க சின்ன வயசுலேயே பண்ணிவிட்டேன். நிறைய லாஸஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் இந்த வயசாகி பண்ணக்கூடாது. ஏன்னா இதில் டென்ஷன் வரும். சின்ன வயசில் டென்ஷன் வந்ததுன்னா பேர் பண்ணலாம், நீங்கள் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் அவருக்கு கடைசி இதில் நோ ஐ மஸ்ட் டூ சம்திங் அப்படின்னு யூனியனுக்கு இதை பண்ணணும்னு சொன்னார். பட் இது ராங் மூவ் நீங்கள் பண்ணுறது. ஏன்னா நீங்கள் பண்ணாதீங்க. கூட இருக்கிற எத்தனை பேர் இருக்காங்களோ எனக்கு தெரியாது, அத்தனை பேருமே கடைசி வரைக்கும் ஹெல்ப் பண்ண முடியாது, பண்ண மாட்டாங்க அப்படின்றத நான் சொன்னேன். நான் சொன்னது உண்மைதான், அவர்கிட்ட சொன்னேன். பட் அதுதான் அவருடைய பாடியை ரொம்ப அவருக்கு ஸ்ட்ரெயின் ஏற சுகர் ஏற ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஒரு ஸ்ட்ரெயின் தான் ரொம்ப காரணம். ஏன்னா வீடெல்லாம் அவர் நல்ல செட்டில்டு, ரெண்டு குழந்தைங்களுமே நல்ல செட்டிலான பிள்ளைங்க. அப்புறமா காயத்ரி நல்ல பெரிய டான்ஸ் மாஸ்டராக இருக்கா. அதனால் அவருக்கு எல்லா விதத்துலையும் சந்தோஷம் இருக்குது. இதை ஏன் இழுத்து போட்டுக்கிறீங்க, போடாதீங்க. சும்மா நீங்கள் அப்படியே
அப்படியே இருந்துக்குங்க, நீங்கள் வந்து பெரிய ஒரு ஆள், மொத்த யூனியனுக்குமே நீங்கள் வந்து அட்வைசரி மாதிரி உட்காரலாம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அஃப்கோர்ஸ் அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அதில் இருந்தார். அதாவது ரொம்ப நல்ல உள்ளம், 64 வயசு. கலா மாஸ்டரும் அவங்க பொண்ணும் சுஜாதா அப்படி கவனிச்சுக்கிட்டாங்க அவரை. பட் அவர் நல்லா ஆயிட்டாருன்னு சொன்னாங்க. இட்ஸ் அ கிரேட் லாஸ் ஃபார் த ஃபேமிலி அண்ட் நம்ம நாட்டிய, அதாவது இந்த சமுதாயத்துக்கு, சினிமாவில் இருக்கும் நாட்டிய குழுவினருடைய சமுதாயத்துக்கு பெரிய இழப்பு. ரகுராம் மாஸ்டர் கூட நான் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஓடி விளையாடு பாப்பாங்கிற ஒரு ப்ரோக்ராம், ரியாலிட்டி ஷோ கலைஞர் டிவிக்காக நானும் சாரும் 2 பேரும் ஜட்ஜஸாக பண்ணியிருந்தோம். ரொம்ப அன்பான ஒரு பர்சன் அவர். மிகப்பெரிய டெக்னீஷியன், மிகப்பெரிய ஒரு டான்ஸ் கோரியோகிராஃபர், டைரக்டர். அந்த 1.5 வருஷத்தில் அவர் ரொம்ப என் கூட அன்பா, குழந்தைங்கள் கூட எல்லாரும் கூட எவ்வளோ நல்லா பேசி எங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்து கற்றுக் கொடுத்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது. நேரத்தை இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே எனக்கு வந்து ஒரு பக்கினாய் போச்சு, நம்பவே முடியல. அவருக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட தெரியல. தெரிஞ்சிருந்தா நான் வந்து அவரை பார்த்துருப்பேன். நல்லதாக இருக்காருன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். மறுபடியும் ஜான்வரியில் இந்த ப்ரோக்ராம் மறுபடியும் வரப்போகுது, மறுபடியும் சாரும் நானும் சேர்ந்து பண்ண போகிறோன்னு தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் திடீர்னு இப்படி தகவல் கிடைச்சோடனே ஒன்றும் புரியல. அவரோட ஆத்மா சாந்தி அடையணும், அவரோட குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் சாமி சக்தி கொடுக்கணும், தைரியம் கொடுக்கணும். அவர் வளர்த்து விட்டு இந்த பெரிய குடும்பம், இந்த டான்ஸ் டைரக்டர்ஸ் எல்லாரும், கலாக்கா, பிருந்தாக்கா, பிரசன்னா, காயத்ரி, சுஜா, அவரோட மிஸ்ஸஸ், இந்த மிகப்பெரிய சாதனையா செஞ்சிட்டு இருக்கிற இந்த குடும்பத்தை சாமி தைரியம் கொடுக்கணும். நானும் சுமாராக 40 ஆண்டுகளாக பழக்கம். நான், ரகு, ராம்ஜி எல்லாருமே ஒன்றாக வளர்ந்தவர்கள். சினிமா துறையில் வந்து முதலாக நான் நடித்த முதல் படம் வறுமை நிறம் சிவப்பு படத்துலேயும் ரகு தான் டான்ஸ் மாஸ்டர். டான்ஸ் மாஸ்டர் அப்படிங்கிற உறவை தாண்டி ஒரு நல்ல நண்பர்களாகத்தான் நாங்கள் பழகிட்டு இருந்தோம். அண்ட் ஒரு மிகச்சிறந்த ஆன்மீகவாதி. அதே சமயத்தில் அவர் டான்ஸ் டைரக்ட் பண்ணாத நடிகர்களே கிடையாதுங்கிற அளவுக்கு மிகச்சிறந்த ஒரு நடன இயக்குனர். சொந்தமாக படம் தயாரிச்சிருக்காரு. எல்லாவற்றையும் தாண்டி வந்து ஒரு எப்போவுமே சந்தோஷமாக வாழ்க்கையை எடுத்து செல்ல வேண்டும் என்ற எண்ணம் உடையவர். ஒரு அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர், நல்ல நண்பர். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டிக் கொள்கிறேன். அதே சமயம் 2 பெண் குழந்தைகள், மனைவி எல்லாருமே வந்து நல்ல மனோதைரியத்துடன் இருக்க வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன்.